வணக்க மக்களை, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். கரார் காட்டும் எடப்பாடியா, பிரேமலதாவுக்கு 48 மணி நேரம் கெடு விதித்த அதிமுக. கூட்டணி உடையுமா இணையுமா? பரபரப்பான தகவல் என்ன? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நெருங்கக்கூடிய நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை என தொகுதி பங்கீடென அரசியலிலே மும்பாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான ஆண்ட கட்சியும் கூட இருவருமே மீண்டும் ஆட்சியை பிடிக்க நிலவாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கப்பட்டன. அதாவது திமுகவானது தனது கூட்டணியை பலமாக வைத்த நிலையில்தான் அதிமுகவானது பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி வைத்த நிலையில்தான் பாமகவும் அண்மையில் இணைந்துள்ளதா. இந்த வகையில்தான் மீதமுள்ள தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில்தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தமிழக அரசியலே 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்குகள் உச்சகட்ட பரபரப்பெல்லாம் எட்டியுள்ளதா. குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுக மற்றும் தேமுதிக இடையிலான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தற்போது ஒரு இழுவரி நிலையை நீடித்து வரும் சூழல்தான். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு 2 நாட்கள் காலக்கெடு ஒன்று விதித்திருக்கிறார். அதாவது 2 நாட்களுக்குள் நீங்கள் கண்டிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை பேசப்பட வேண்டும் நிலைப்பாட்டில்தான் அவரது பேச்சு கிடந்ததாக கூறப்படுகிறதாம். அதாவது வரும் ஜனவரி 23ஆம் தேதி மதுராங்கத்தில் அதிமுக மற்றும் பாஜக தலைவர்களை பங்கேற்கும் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாம். இதில் அதாவது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இதில் கலந்து கொள்ளவுள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இறுதி செய்யப்பட வேண்டும் என பாஜக தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இதன் காரணமாகத்தான் இருவரியில் இருக்கும் தேமுதிகவுடான இந்த பேச்சுவார்த்தை என்பது கண்டிப்பாக விரைந்து முடிக்க அதிமுக தலைமை தீவிரம் காட்டி வருவதாகவும் பேசப்படுகிறதா. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக தேமுதிக தரப்பில் 21 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கோரப்பட்டுள்ளதாம். மேலும் ஒவ்வொரு தொகுதியிலுமே திமுகவுக்கு இணையான தேர்தல் செலவுகளை செய்ய அதிமுக உதவ வேண்டும் என்ற நிபந்தனை கூட முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக தரப்பு 10 தொகுதிகள் வரை கண்டிப்பாக மட்டுமே ஒதுக்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறதாம். தற்போதைக்கு ராஜ்யசபா சீட் கூட வழங்க முடியாது என்று ஒரு திட்டவட்டமாக தெரிவித்ததாகும். இந்த முரண்பாடுகள் தான் பேச்சுவார்த்தையெல்லாம் தொய்வடைந்து விட்டதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் பேசிக்கொண்டே பிரேமலதா தரப்பும் திமுகவிடம் ஒரு ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு இருக்கிறதா. எடப்பாடி பழனிசாமி கடும் எரிச்சலுக்கு உள்ளாகியிருக்கிறார். திமுக தரப்பில் வெறும் 7 தொகுதியில் மட்டுமே தருவதாக கூறப்பட்ட நிலையில் தேமுதிக 2 பக்கமே பேரம் பேசி வருவது ஒரு தர்ம சங்கடத்தை கண்டிப்பாக உருவாக்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இன்னும் 2 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முடிவை சொல்லுங்கள் என்று பிரேமலதாவுக்கு எடப்பாடியிலிருந்து அழுத்தம் கொடுப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதாவது தேமுதிக இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறதா. அதாவது 2 நாட்களுக்கு கண்டிப்பாக அவர் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்க வேண்டும் என்றுதான் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.